அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. பதவி விலகியவர்களை குதிரை பேரம் நடத்தி தவேகாவில் இணைத்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக மனு. பீகார், குஜராத், மத்திய பிரதேசத்தில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு அறிவிக்கப்படாததால் குழப்பம். சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 4 முன்னாள் அமைச்சர்கள் தவேகாவில் இணைந்தனர். கரூர், புதுக்கோட்டையைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான அதிமுக நிர்வாகிகளும் தவேகாவில் ஐக்கியம். ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் தவேகாவில் இணைக்க விஜய் கூறியுள்ளார். ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. குதிரை பேர அரசியலில் முதலமைச்சர் விஜய்தான் முதல் குற்றவாளி என தலைவர்கள் கண்டனம். தூய சக்தி என்பவர்கள் ஊழல்வாதிகளை கட்சியில் சேர்ப்பது எப்படி எனவும் கேள்வி. திமுக அதிமுக கூட்டணி என்பது அபாண்டமான குற்றச்சாட்டு என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கண்டனம். தவேகாவில் மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதா என காட்டம். அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக மட்டுமே நீடிப்பதாக எஸ்பி வேலுமணி விளக்கம். மகளிர் அணி கூட்டத்திற்கு தமக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்றும் வேதனை. தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் மதுபான பார்கள் மூடப்பட்டதால் மது பிரியர்கள் அவதி. சாலை ஓரங்களில் அமர்ந்து மது அருந்துவதால் பொதுமக்கள் பாதிப்பு. திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசு உத்தரவை மீறி திறக்கப்பட்ட டாஸ்மாக் மதுக்கூடங்கள். சில இடங்களில் கதவை மட்டும் மூடி வைத்து செயல்படும் பார்கள். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக 20 ரூபாய் வசூலிப்பதாக புகார். அரசு அறிவித்த பிறகு முறைகேடு தொடர்வதாக வாடிக்கையாளர்கள் குற்றச்சாட்டு. சிவகாசியில் குடியிருப்பவர்களுக்கு மத்தியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட கோரி மக்கள் முற்றுகை. புதுக்கோட்டை அருகே டாஸ்மாக் கடை முன்பு கருவேல முட்களை வைத்து பெண்கள் மறியல். மதுரையில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆளுநர் அர்லேகர் ஆலோசனை. ஒன்றிய அரசின் திட்டங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மீண்டும் 1200 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் சவரன் 1,08,400 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து 10வது நாளாக தடுமாறும் தங்கம் விலை. வரும் நாட்களிலும் ஏற்ற இறக்கம் தொடரும் என நிபுணர்கள் விளக்கம். காங்கேயம் அருகே 4 ஆண்டுகளாக தபால்களை வழங்காமல் வீட்டிலேயே பதுக்கி வைத்திருந்த விவகாரம். தபால்காரரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட தலைமை தபால் கண்காணிப்பாளர் உத்தரவு. தருமபுரி, தென்காசி மாவட்டங்களில் அரசு பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்த தவேகா மாவட்ட செயலாளர்கள். எந்த அரசு பதவியிலும் இல்லாதவர்கள் தொடங்கி வைத்ததால் சர்ச்சை. நடிகர் துல்கர் சல்மானிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் 7 மணி நேரம் விசாரணை. விண்டேஜ் கார்கள் வாங்கிய விவகாரத்தில் கிடுக்குப்பிடி. இந்தியா வந்துள்ள ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சியுடன் மோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை குறையுமா? வரும் நாட்களில் தெரியவரும் என ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம்.
பீகாரில் தண்ணீரில் மிதந்து வந்த பள்ளி மாணவர்களுக்கான வினாத்தாள்கள் வண்டல்கள் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டது மாவட்ட நிர்வாகம். பெங்களூரு அருகே கல்குவாரியில் ராட்சத பாறை சரிந்து விபத்து. பீகார் தொழிலாளர்கள் 8 பேர் உயிரிழப்பு. காங்கிரஸ் கட்சியுடன் தேசியவாத காங்கிரஸ் இணைப்பா? பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக வெளியான தகவலுக்கு சரத்பவார் மறுப்பு. குஜராத்தில் 3 நாட்கள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் உணவுக்கு மட்டும் 27 லட்சம் ரூபாய் செலவு. 21,000 கப் டீ குடித்ததாக ராஜ்கோட் மாநகராட்சியில் அதிகாரிகள் கொடுத்த பில்லால் அதிர்ச்சி. அயோத்தி ராமர் கோயில் உண்டியல் பணத்தை திருடி கழிவறையில் பதுக்கியது அம்பலம். சிறிது சிறிதாக கோயிலில் இருந்து பணத்தை வெளியே எடுத்துச் சென்றதும் விசாரணையில் தகவல். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினி நடித்துள்ள ஜெயிலர் 2 திரைப்படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 4 பேர் தங்களது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைந்தனர். ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் தாவேகாவில் இணைக்க விஜய் கூறியுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சி மாமல்லபுரத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் என். ஆனந்த் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் எம்.எஸ்.எம். ஆனந்தன், எஸ். வளர்மதி ஆகிய 4 முன்னாள் அமைச்சர்கள் தங்களது ஆதரவாளர்களோடு தாவேகாவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கார்ப்பரேட் கம்பெனி போல நடத்துவதாக விமர்சித்தார். கட்சிக்காரரை வச்சு கம்பெனி நடத்தான்னு பார்க்கிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் இருந்தது இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா இருந்தது இயக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்குது கம்பெனி. மறந்து விடாதீர்கள், கார்ப்பரேட் கம்பெனி. 10 பேர் அவருக்கு பின்னால் நிற்கிறார். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு இவர்கள். அதிமுகவில் உள்ளவர்களில் 90% பேர் தாவேகாவுக்கு வருவார்கள் என்று கூறிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கடைசியாக எடப்பாடி பழனிசாமியே அக்கட்சியில் எஞ்சியிருப்பார் என்று விமர்சித்தார். முன்னாள் அமைச்சர்கள் உள்பட முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும் துண்டு அணிவித்துவிட்டு அமைச்சர்கள் புறப்பட்டு சென்றனர். இதனால் அமைச்சர்களிடம் துண்டு பெறுவதற்காக கூட்டத்தில் முண்டியடித்து தள்ளுமுள்ளுவுக்கிடையே காத்திருந்த பலரும் ஏமாற்றமடைந்தனர். அதேபோல் இணைப்பு விழாவுக்காக காலையிலேயே வந்த முன்னாள் அதிமுகவினர் கூட்ட அரங்குக்கு வெளியே 5 மணி நேரத்திற்கும் மேலாக காக்க வைக்கப்பட்டதால் அவதி அடைந்தனர். நிகழ்ச்சி அரங்கிற்குள் அனுமதிப்பதற்கும் காவலர்கள் கெடுபிடி காட்டியதால் அவர்கள் அதிருப்தி அடைந்தனர். இன்று தாவேகாவில் இணைந்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோருடன் சேர்த்து இதுவரை 6 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குதிரை பேர அரசியலில் ஈடுபடும் தாவேக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜயை தான் முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி, 2 மதிமுக எம்எல்ஏக்களை விஜய் பதவி விலகச் சொன்னதாக வைகோ கூறியதை சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு எம்எல்ஏவும் தாவேகாவுக்கு தாவுவதுதான் குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்று அவர் குற்றம் சாட்டினார். குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏயும் தாவேவுக்கு தாவுவதுதான் என்பதை நாங்கள் அடித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மதிமுகவினுடைய பொதுக்குழுவிலே வைகோ 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், அவர்களை நான் வெற்றி பெறச் செய்கிறேன் என்று விஜய் சொன்னார் என்று வெளிப்படையாக சொன்ன பிறகு அங்கே குதிரை பேரம், யானை பேரம், எல்லா பேரமும் அந்த பக்கம் நடந்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு.
குதிரை பேர அரசியலில் திமுக ஈடுபட நினைத்திருந்தால் 2017ஆம் ஆண்டே ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் என்ற ரகுபதி, கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு வரக்கூடாது, மக்களை சந்தித்துதான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கூறியதாக தெரிவித்தார். குதிரை பேரம் என்ற பொய் வழக்கில் கைதானவர்களை செந்தில் பாலாஜியுடன் தொடர்புபடுத்தி குற்றம் சாட்டப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், திருட்டுத்தனமாக அமமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் கையெழுத்து வாங்கி ஆதரவு பெற்ற விஜயைத்தான் குதிரை பேர வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி கட்சியின் தலைமை இடம் கடிதம் பெறாமல் அந்த சட்டமன்ற உறுப்பினரிடமே திருட்டுத்தனமாக கடிதத்தை பெற்றுக்கொண்டு கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு அந்த இது இன்னும் பெண்டிங் இருக்குது. இல்லை நான் இல்லை, அது வந்து அந்த எம்எல்ஏவே போய் அந்த கேஸ் கொடுத்தார். அதை அவர் விட்ரா பண்ணாலும் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உரிய நேரத்தில் வந்து நாங்கள் அதை வந்து கையில் எடுத்தோம். அது எப்போ தேவையோ அது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் அதுக்கு உயிரோட்டம் வரும். அப்பொழுது அதில் வந்து உறுதியாக A1 திரு விஜய் அவர்கள் தான் இருப்பாங்க. குட்கா, கனிமவள மோசடி உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய சி. விஜயபாஸ்கரை தாவேகாவில் இணைப்பதா என்றும், தொட்டவர்களை விடமாட்டேன் என்பது இதுதானா என்றும் விஜய்க்கு அறப்போர் இயக்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. குட்கா, லஞ்சம் போன்ற பல பார்ட்டி ஃபண்டுகளை வாங்கிய விஜயபாஸ்கர் அவர்களை கட்சியில் சேர்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்கன்னா, ஊழல் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேலேயும் ஏற்கனவே வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் போடப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடியில் வேற ஒரு கிட்னாப் வழக்கு மூலமாக ஒரு லேண்ட் கிராப் சார்ஜ் வந்து அவர் மீது போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கட்சியில் சேர்ப்பதன் மூலம் கட்சி வேறு ஆட்சி வேறு என்று நடத்துவோம் என்று சொல்வதே அபத்தமானது. தமிழ்நாடு முழுவதும் பார்கள் மூடப்பட்டதால் பிரதான சாலைகள், நடைபாதை, மைதானங்கள் என எங்கு பார்த்தாலும் திறந்தவெளி பார்களாக மாறியதால் மது பிரியர்கள் நின்று கொண்டு மது அருந்துவதாக புகார் எழுந்துள்ளது. டாஸ்மாக் பார்களுக்கான ஒப்பந்த காலம் முடிவடைந்ததை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் நேற்று இரவு முதல் பார்கள் மூடப்பட்டன. திருச்சி மாவட்டத்தில் அனைத்து பார்களும் மூடப்பட்டதால் டாஸ்மாகில் மது வாங்கியவர்கள் பாதசாரிகள் நடைபாதை, சாலையோரம் என ஆங்காங்கே நின்று மது அருந்தினர். எல்லாம் லாக் பண்ணுறீங்களே, நியாயமா சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணோம், தப்பு பண்ணோமா சொல்லுங்கள் சார். தப்பு பண்ணோமா? நாங்கள் சாராயம் தான் குடிக்கிறோம். நாங்கள் தப்பு பண்ணோமா? எத்தனை பேர் உழைப்பு எல்லாம் போச்சு. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எங்கே போகிறது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இப்படி லாக் பண்ணுறீங்களே, நியாயமா சொல்லுங்கள். சேலம் மாவட்டத்தில் 52 பார்கள் மூடப்பட்டதால் மது குடிப்பவர்கள் சாலையோரம் மது அருந்துவிட்டு காலி பாட்டில்களை தூக்கி எறிந்துவிட்டு செல்வதாக புகார் எழுந்துள்ளது. மதுரையிலேருந்து வந்துக்கிறேன், இந்த குவார்டர் எடுத்துட்டு மதுரைக்கா போய் சாப்பிட முடியும்? குவார்டர் வாங்கதான் இங்கே குடிக்கிறதுக்கு தான். அப்புறம் எங்கே இவர் எங்கேயோ தள்ளுவண்டி கடையில் தன் டம்ளர் வாங்கி ரோட்டில் உட்காந்து குடிக்க வேண்டியதான். அப்புறம் குடிச்சிட்டு பாட்டை தூக்கி வாங்க வேண்டியதான். அப்புறம் தடுமாறி போகிறக்கால காருக்காரன் பைக்காரன் வரக்குள்ளே தடுமாறி விழுவ வேண்டியதான். அவங்க மேலே கேஸ் வர வேண்டியதான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் இல்லை, அதனால் ரோட்டில் உட்காந்து குடித்தோம்னா எப்படியும் கேஸ் வரும். இவன் பண்ணா, அதை பண்ணா, இதை பண்ணான்னு கேஸ் வரும். அவங்களுக்கு வருமானம் தான், நம்மளுக்கு 150 ரூபா செலவு தான். ஈரோடு மாவட்டத்தில் 94 மதுபான பார்கள் மூடப்பட்டதால் மது அருந்த இடமின்றி தவித்த மது பிரியர்கள் கடை முன்பாகவும் சாலையோரங்களிலும் அமர்ந்து மது அருந்தினர். டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு 20 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதாக மது பிரியர்கள் புகார் தெரிவித்தனர். குவார்ட்டருக்கு 10 ரூபா, ஆப்புக்கு 10 ரூபா, ஃபுல்லுக்கு 10 ரூபா. பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க 10 ரூபா வாங்கிக்கிறாங்க. இது குவார்ட்டர் 250 ரூபாங்க, 270 ரூபா வாங்குவாங்க. ஆப்போ வாங்கினா 520 ரூபா வாங்குறாங்க. திண்டுக்கல்லில் டாஸ்மாக் கடைகளில் மது வாங்கிய மது பிரியர்கள் கடைகளின் ஓரங்களில் நின்றும் கனரக வாகனங்களுக்கு பின்னால் நின்றும் மது குடித்தனர். ஆங்காங்கே நின்று மது குடிக்கும் மது பிரியர்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். திருப்பூரில் அரசு உத்தரவை மீறி பெரும்பாலான பார்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. சில இடங்களில் கடைகளை மூடி வைத்து மது பிரியர்களை உள்ளே அனுப்பி மதுபான கூடங்களை நடத்தி வருகின்றனர்.
இதனிடையே சிவகாசி நேருஜி நகரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி அப்பகுதியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். அப்போது அமைச்சர் செல்வி கீர்த்தனாவின் அலுவலகத்தில் இருந்து வருவதாக கூறி தாவேக நிர்வாகி கனகவள்ளி என்பவர் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்த முயன்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்த பொதுமக்கள் அவரை அங்கிருந்து துரத்தி அடித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் துவார் கிராமத்தில் அரசு மதுபான கடையை மூடக்கோரி புதுக்கோட்டை செல்லும் சாலையில் கருவேல முட்களை சாலையில் வைத்து பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். குஜராத் மாநகராட்சியில் அனுமதி இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது 3 நாட்களில் மட்டும் ஊழியர்களின் உணவுக்காக 27 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக தாக்கல் செய்யப்பட்ட கணக்கு அறிக்கை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ள 2 மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட நாசிர் நகர் ஜங்க்லேஸ்வர் பகுதியில் சமீபத்தில் ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றும் பணிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு விதிமுறை மீறல் புகார்கள் எழுந்ததால் சூரத் மாநகராட்சி பொறியாளர்கள் 5 பேர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். ஜங்க்லேஸ்வர் பகுதியில் 3 நாட்கள் நடைபெற்ற இடிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் ரூபாய் 27.2 லட்சம் மதிப்பிலான உணவுக்கான கட்டணத்தை சமர்ப்பித்ததால் ராஜ்கோட் மாநகராட்சியும் விசாரணைக்கு உள்ளாகியுள்ளது. 3 நாட்கள் நடைபெற்ற ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது உணவுக்காக மட்டும் 27,20,000 ரூபாய் செலவானதாக அதிகாரிகளால் கணக்கு காட்டப்பட்டுள்ளது. குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின்படி 3 நாட்களில் தேநீர், காஃபி, பிஸ்கட்டுகளுக்கு மட்டும் 6,30,000 ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமோசா உள்ளிட்ட பலகாரங்களுக்கான செலவு 34,650 ரூபாய், காஜு கட்லி இனிப்பு துண்டு ஒன்றின் விலை 231 ரூபாய் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மொத்த செலவில் பெரும் பகுதியாக உணவுக்காக மட்டுமே 3 நாட்களில் 20,68,000 ரூபாய் செலவிடப்பட்டதாக கேட்ரிங் பில்லுடன் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று சூரத் மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ள நிலையில் முறையான அனுமதியின்றி 100க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் எவ்வாறு இடிக்கப்பட்டன என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியாவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. விலை ஏற்ற இறக்கத்திற்கு காரணம் என்ன? எதிர்காலத்தின் தங்கத்தின் விலை எவ்வாறு இருக்கும் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நடப்பாண்டு ஜனவரி மாதம் முதல் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் சமீப நாட்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தோடு இருந்து வருகிறது. இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,200 ரூபாய் உயர்ந்து 1,07,200 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கான தங்கத்தின் விலையை அலச வேண்டியுள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு சவரன் தங்கம் 23ஆம் தேதி 320 ரூபாய் குறைந்து 1,08,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் ஜூன் 24ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 1,680 ரூபாய் குறைந்து 1,06,800 ரூபாய்க்கு விற்பனையானது. தொடர்ந்து குறைந்து வந்த தங்கத்தின் விலை 26ஆம் தேதி இருமுறை அதிகரித்து 1,06,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மறுநாளான 27ஆம் தேதியும் ஒரு சவரன் தங்கம் விலை 560 ரூபாய் உயர்ந்து 1,06,960 ரூபாய்க்கு விற்பனையானது. இப்படி ஏறியும் இறங்கியும் வந்த தங்கத்தின் விலை ஜூலை 30ஆம் தேதி காலையில் 2,160 ரூபாய் குறைந்து மாலையில் 1,360 ரூபாய் அதிகரித்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் ஜூலை 1ஆம் தேதி காலையில் 800 ரூபாய் குறைந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை மாலையிலேயே 1,200 ரூபாய் அதிகரித்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. என்னதான் தங்கத்தின் விலை சற்று ஏறி இறங்கி வந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விலை நல்ல வீழ்ச்சி அடைந்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். போர்ச்சூழல் தணிந்தது, அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை அதிகரிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை, டாலரின் மதிப்பு உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலை சற்று சரிவை கண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஏற்ற இறக்க இருக்கிறதுனால தான் இந்த விலை ஏற்ற இறக்க இருக்குது. ஆனால் பொதுவாக சொன்னோம்னா நம்ம இப்போதைக்கு தங்கத்தினுடைய விலை குறைவாக தான் இருக்குது. சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துட்டு இருக்குதே ஒழிய இப்போதைக்கு விலை ஏறுவதற்கான வாய்ப்பு இல்லை.
இதனிடையே அடுத்த சில ஆண்டுகளுக்கு தங்கத்தின் விலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்காது என நிபுணர்கள் கணித்துள்ளனர். ஈரான் போர், அதனால் தங்கம் ஏறிச்சு. இப்போ அந்த போர் ஒரு முடிவுக்கு வந்து சமாதான பேச்சு நடந்துட்டுருக்கு. ஒரு உலகம் வந்து அமைதியை நோக்கி போகுது. அதனால் இன்னையிலிருந்து அடுத்த சில ஆண்டுகளுக்கு தங்கத்தோட விலை ஏறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது ஏற்கனவே உலக சந்தையில் கிட்டத்தட்ட 30% தங்கம் விலை ஆல்ரெடி இறங்கி தான் இருக்குது. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை மீண்டும் 15%இலிருந்து 6% குறைத்தால் தங்கத்தின் விலை மேலும் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. கூடிய சீக்கிரம் அடுத்த சில மாதங்களில் இந்திய அரசாங்கம் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை 15% 6% குறைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்படி நடந்தால் ஒரே நாளில் தங்கத்தினுடைய விலை 9% குறையும். கடந்த ஜனவரி மாதம் சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,200 தாண்டி விற்பனை செய்யப்பட்டது. தற்போது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சராசரியாக $4,000 வர்த்தகமாகி வரும் நிலையில் விரைவில் இந்த விலை $3,840 வரை செல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கிய கட்சி பணிகளை மறுத்துவிட்டு அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராகவே தொடருவதாக அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனைக் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றார். உழைத்தவர்கள் அந்த மாவட்டத்தில் ஆரம்பத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்திலிருந்து உழைத்தவர்கள், பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்களுக்காக பொதுச்செயலாளராக இருக்கும் முதலமைச்சராக உழைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால் தான் அந்த நாங்கள்லாம் வந்து நான் உட்பட நத்தம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில் வந்து அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினராக கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினராக தொடர்ந்து இருக்கேன். நீங்களாக வந்து எல்லாம் பல விதம் வந்து மீடியாவில் போட்டிருக்கு, தெளிவாக அந்த லெட்டரில் இருக்குது, உறுப்பினராக தொடர்ந்து சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இல்லை அதில் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து எங்களுக்கு அவங்க எப்பவுமே வந்து வளர்ந்து கூப்பிடுவாங்க. இந்த தடவை எங்களுக்கு தகவல் சொல்ல, அதே போல் நாங்கள் அப்போ அதுக்கு முன்னத்தினாலே நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து இந்த பதவி வேண்டாம் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம். அதனால கூட கூப்பிடாமல் இருந்திருக்கோம். வட சென்னையின் அடையாளமாக மாறிவிட்ட கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் பிளாஸ்டிக் குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் புதிய எரிவுலை திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இதனால் சுற்றுச்சூழலுக்கும் பொதுமக்களுக்கும் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும், இத்திட்டத்தை கண்டு பொதுமக்கள் அச்சப்படுவதற்கு காரணம் என்ன? இதோ விரிவாக பார்க்கலாம். 333 ஏக்கரில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் 252 ஏக்கருக்கு மேல் மலை போல் குவிந்துள்ள குப்பைகளை பயோ மைனிங் முறையில் அகற்றுவதற்கான பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. ஆனாலும் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் கழிவுகளை கையாளும் வகையில் வேஸ்ட் டு எனர்ஜி எனப்படும் குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் எரிவுலை அமைக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்தது. உடல் நலத்திற்கு பெரும் கேடு விளைவிக்கும் நச்சுகளை வெளியேற்றிய நிலையில் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் அந்த ஆலை தற்காலிகமாக மூடப்பட்டது. 50 டன் பிளாஸ்டிக் குப்பைகளை கையாண்டதற்கே கடும் பாதிப்புகளை ஏற்படுத்திய நிலையில் நாள்தோறும் 2100 டன் பிளாஸ்டிக் குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் புதிய எரிவுலை திட்டம் 3450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டிருப்பது வடசென்னை மக்களின் தூக்கத்தை தொலைத்துள்ளது. இந்த WTE தொழிற்சாலை என்றாலே, வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் என்றாலே, உலகம் முழுவதும் இது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நச்சுத்தன்மையை மக்களுக்கு விதைப்பதுதான் இதனுடைய இயல்பு பண்பாகும். அந்த நச்சுத்தன்மை என்பது அவர்கள் எரிக்கும் போது உருவாகக்கூடிய 500 டன் சாம்பல் வரும். 2100 டன்னை எரித்தால் 500 டன் சாம்பல் வரும். அந்த 500 டன் சாம்பல் எங்கெல்லாம் பரவுகிறதோ, எங்கெல்லாம் படர்கிறதோ அங்கெல்லாம் மக்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும். வேஸ்ட் டு எனர்ஜி திட்டத்திற்காக நாள்தோறும் 2100 டன் குப்பைகளை எரித்தால் 1/4 பங்கு சாம்பலாக மிஞ்சும் என கூறப்படுகிறது. அதனால் வடசென்னை பேராபத்தை சந்திக்கும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். 80% பேர் மக்களுக்கு அங்கே ஹெல்த் இம்பேக்ட்ஸ், ஹெல்த் சிம்டம்ஸ் இருக்குது. இது தலைவலி, ஸ்கின்ல உள்ள ரேஷஸ், இல்லை கண் எரிச்சல், இல்லை நிறையா கேன்சர் கொண்டு. இன்ஃபேக்ட் நாங்கள் சர்வே பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆன பிறகு டாக்டரை போய் பார்த்த பிறகு அவங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு நல்ல ஒரு டெலிவரி அண்ட் ப்ரெக்னன்சி வேணும்னா உடனே இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடுங்க, குழந்தை பிறந்த பிறகு வேணா திரும்பி வாங்க அப்படின்னு.
முதலமைச்சர் ஜோசப் விஜயன் பெரம்பூர் தொகுதிக்குள் கொடுங்கையூர் இருப்பதால் அவர் இந்த திட்டத்தை கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், சூழலியல் ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். யூரோப்காரன் என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஊர் கண்ட்ரிக்குள்ள எல்லாத்தையும் மூடிட்டு, ஆனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுனால இப்போ ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம ஏஷியா அண்ட் பசிபிக் ஏரியாஸில் தான் திரும்புது. ஸோ இதை இந்த டெக்னாலஜியை இன்னும் ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் என்ன பண்ணுறாங்க, மற்ற நாடுகள் யூஎஸ், யூரோப்பில் உள்ள நாடுகளில் உள்ள குப்பை, பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையும் நம்ம ஏஷியா நாடுகளுக்கு ட்ரேட் பண்ணி ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நமக்கு இல்லாத ஒரு டிமாண்டை ஒன்றும் க்ரியேட் பண்ணி அதுக்கான சப்ளையும் கொடுத்து திருப்பி இங்கே இந்த நாட்டுங்களை தான் நீங்கள் பொல்யூட் பண்ணுறீங்கன்ற ஒரு இது. ஸோ ஜிசிசி சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் அதாவது யூரோப்பில் இருக்குது, டென்மார்க்கில் இருக்குது, இங்கே இருக்குது, அதனால நாங்கள் நவீன டெக்னாலஜி கொண்டு வரோம் அப்படின்றது முற்றிலும் தவறானது. கொடுங்கையூர் குப்பை கிடங்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு மிக அருகில் இருப்பதால் ஏற்கனவே சுவாச பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் என்பதே வடசென்னை பகுதி மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கடேசனுடன் செய்தியாளர் ஹரிஹரன். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் மீதான வழக்குகளுக்கு பயந்து தாவேகாவில் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவர் மீதான வழக்கு விவரங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். அதிமுக தலைமை மீதான அதிருப்தி காரணமாக சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தாவேகாவில் இணைவதாக சொல்லப்பட்டாலும் தங்கள் மீதான வழக்குகளுக்கு பயந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான 30 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கு, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில அபகரிப்பு, தேர்தல் அதிகாரியை மிரட்டியது, கனிமவள விதிமீறல் உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 2016-2021 காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இவர் மீது வருமான வரித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. கரூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மிரட்டி அபகரித்ததாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கரூரில் தபால் வாக்குகள் எண்ணும் மையத்தில் தேர்தல் அதிகாரியை மிரட்டியதாக இவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கரூர் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி ஆற்று மணல் பதுக்கி வைத்திருந்ததாக கனிமவள சட்டத்தின் கீழ் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது கரூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த காலங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு, அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்துதல் போன்ற காரணங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளும் அவர் மீது நிலுவையில் உள்ளன. இதேபோல சி. விஜயபாஸ்கர் மீது 12 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கியது தொடர்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு சி. விஜயபாஸ்கர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. 2016 முதல் 2021ஆம் ஆண்டு வரை அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதைத் தொடர்ந்து அவருக்கு சொந்தமான 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சி. விஜயபாஸ்கர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. சொத்து குவிப்பு வழக்கு அடிப்படையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் சி. விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 25 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. இதேபோல் விதிமுறைகளை மீறி திருவள்ளூரில் கட்டப்பட்ட மருத்துவமனைக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சான்றிதழ் வழங்கியதாக கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. சி. விஜயபாஸ்கருக்கு எதிரான வழக்குகள் அனைத்தும் நிலுவையில் உள்ள நிலையில் இதுவே அவர் தாவேகாவுக்கு தாவ காரணம் என விமர்சனம் எழுந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் கனமழை கொட்டியது. தலைநகர் மும்பையில் தொடரும் கனமழையால் பல பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டு சற்று தாமதமாக ஜூன் 21ஆம் தேதியன்று தொடங்கிய தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பெய்து வருகிறது. பால்கர், தானே, மும்பை மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இன்றும் மழை நீடித்த நிலையில் மும்பையில் உள்ள பிரியதர்ஷினி பூங்கா அருகே உள்ள கிழக்கு நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
தண்ணீர் தேங்கிய தெருக்கள், நீரில் மூழ்கிய ரயில் தண்டவாளங்கள் மற்றும் ஆங்காங்கே சிக்கித் தவிக்கும் வாகனங்கள் தொடர்பான பல வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. சாலைகளில் வெள்ளம் தேங்கி நிற்பதோடு ஆங்காங்கே மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சாலைகளை கடக்க முடியாமல் தவிக்கும் காட்சிகள் 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மும்பையில் பெய்த மிக அதிதீவிர கனமழையை நினைவுபடுத்துகிறது. அந்தேரி, கிங் சர்க்கிள், காந்தி மார்க்கெட், செம்பூர், பிரபாதேவி, பாந்த்ரா மற்றும் வொர்லி போன்ற பகுதிகளில் உள்ள சாலைகள் மழை வெள்ளத்தில் மூழ்கின. தாதர் ரயில் நிலைய தண்டவாளங்களிலும் தண்ணீர் தேங்கியது. அடுத்த 72 மணி நேரத்தில் மும்பையில் பலத்த மழை முதல் மிக பலத்த மழை வரை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்குள்ள ஷில்பாட்டாவில் கனமழையை தொடர்ந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே மும்பை, தானே, பால்கர் மற்றும் ராய்காட் ஆகிய இடங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது. பால்கர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருவதால் இங்குள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பருவமழையால் மகாராஷ்டிராவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.